கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு பேசுகையில், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தொண்டர்கள் சிறப்பாக செயல்பட்டதாகவும் அடுத்த இலக்காக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளதாக கூறினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், வருங்கால துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான் என பேசியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனத்த மழையால் கயத்தார் பகுதியில் இடிமின்னல் தாக்கி பணிக்கர் குளத்தைச் சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவருடைய 11 ஆடுகள் மற்றும் சமுத்திரபாண்டி என்பவருடைய 7 ஆடுகள் மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தன. மேலும் அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த துரைபாண்டி என்பவர் மின்னல் தாக்கியதில் மயக்கமடைந்தார். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் அவரை மீட்டு கயத்தார் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மதுரை கோர்ட்யார்ட் விடுதியில் சுமன்குமார் எழுதி இயக்கியுள்ள KGF, காந்தாரா உள்ளிட்ட படங்களை தயாரித்த ஹோம்பாலே பிலிம்ஸ் நிறுவனம் தமிழில் முதன்முறையாக தயாரித்துள்ள படத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்துள்ள படமான ரகுதாத்தா ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ரகுதாத்தா படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கீர்த்தி சுரேஷ், ரகுதாத்தா இந்தி திணிப்பு தொடர்பான படம் என்றும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான படத்தை பற்றி பேச முடியும் என்றும் தமிழக மக்கள் தான் இதை புரிந்து கொள்வார்கள் என்று பேட்டியளித்துள்ளார். திருவள்ளூர் அடுத்த கொப்பூர் கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் தீமிதி திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெற்று வந்த நிலையில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காவிரி கரையோர பகுதிகளில் ஆங்காங்கே பெய்த கனமழை காரணமாக கர்நாடகா தமிழக எல்லை பகுதியில் உள்ள பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்த நீர்வரத்து காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்றைய நிலவரப்படி வினாடிக்கு 24,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போதைய நிலவரப்படி மேலும் அதிகரித்து வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரித்து நீடித்து வருகிறது. இதனால் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து 27வது நாளாக தடையை நீட்டித்து வந்த நிலையில் இன்று நீர்வரத்து 30,000 கன அடியாக அதிகரித்ததன் காரணமாக மீண்டும் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் சுந்தரம் தெருவில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து 120 ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அங்கு வந்த நகராட்சி ஆணையர் அண்ணாமலை ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானப்படுத்தினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட ஆலச்சம்பாளையம் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதிகளில் இருந்து 72.85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 4 வகுப்பறை கட்டிடங்கள் போன்ற பல்வேறு திட்டப்பணிகளை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு திட்டம் கூட செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டி பேசினார். கர்நாடகா அணைகளில் இருந்து உபரி நீர் அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக அதிகரித்து வருகிறது. இதனால் எந்த நேரமும் காவிரி ஆற்றில் தண்ணீர் 16 கண் மதகில் திறக்கப்படலாம் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தங்கபுரப்பட்டினம், அண்ணாநகர் ஆகிய காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை ஒலிபெருக்கி மூலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விடுத்து உள்ளனர். சேலம் மாவட்டம் சரபங்கா உபரி நீர் திட்டத்தில் அனைத்து ஏரிகளையும் உடனடியாக இணைத்து நீர் நிரப்ப கோரி காவிரி உபரி நீர் நடவடிக்கை குழுவினர் வெள்ளாளபுரம் நீரூற்று நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசு தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் உபரி நீர் கால்வாய் பணிகளை முடித்து இந்த ஆண்டு 100 ஏரிகளுக்கும் காவிரி வெள்ள உபரி நீர் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.